முதல்ல இந்த வீடியோல உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்க குரூப் எக்ஸாம்ல என்ன எக்ஸாம் எழுதுறவங்களா இருந்தாலும் ஓகே, 1, 2, 4 நீங்க எது பண்றதுனாலும் ஓகே. இப்போ மெயின்ஸ் வந்து நிறைய எக்ஸாம்ஸ்ல இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் குரூப் 1 எடுத்துக்கங்க, குரூப் 2 எடுத்துக்கங்க. இதுல எல்லாத்துலயுமே வந்து மெயின்ஸும் இருக்கு. அப்ப மெயின்ஸ் இருக்கிற ஒரு குரூப் எக்ஸாமை நீங்க எப்படி அப்ரோச் பண்றது, இல்ல அதை எப்படி அப்ரோச் பண்றது, அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் எப்படி பண்றது. நம்ம எல்லாருமே 6th to 12th புக் படிங்கிறாங்க. பட் ஸ்மார்ட் ஒர்க் நம்ம எப்படி பண்றது? இல்ல ஒரு சில பேர் வந்து பாதியிலே உங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம் இதையே வந்து விட்டுருவீங்க. ஐயோ இது என்னப்பா தலைவலியா இருக்கு அப்படின்னு. அப்படிலாம் இல்லாம ஸ்மார்ட் ஒர்க் நீங்க பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிலபஸ் எடுங்க. இதை நீங்க டெமோ கிளாஸாவும் ட்ரீட் பண்ணலாம். இந்த மாதிரி பல விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹாப்பி நியூ இயர் டியர் ஆஸ்பிரன்ட்ஸ். நம்ம 2025ல குரூப் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸா இருக்கட்டும், டெக்னிக்கல் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸா இருக்கட்டும், நம்ம காட்டுல மழைன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, நீங்க டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் பாத்தீங்களா? ஆனுவல் பிளானர் வந்து முன்னாடி கொடுப்பாங்க, பட் அந்த டேட்ல எக்ஸாம் வராது. இந்த தடவை ப்ராப்பரா கொடுத்து எல்லா எக்ஸாமுமே குரூப் 1, 2, 4 நம்மளுடைய கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் இது எல்லாமே வந்து அதை ப்ராப்பரா டேட்லயும் கண்டக்ட் பண்ணிடுவாங்கிறத 2024லயே நமக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்ப இப்ப நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா, இப்பல இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். நோட்டிபிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் உட்காராதீங்க. இதுல முக்கியமா குரூப் எக்ஸாம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, குரூப் 1, 2 இருக்கட்டும், இல்ல 4 இருக்கட்டும், இல்ல நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற எஸ்ஐ எக்ஸாமா இருக்கட்டும். எஸ்ஐ எக்ஸாம் கண்டிப்பா இந்த இயர் வருது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்றது? சிலபஸ் பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கு. ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த வீடியோல உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்க குரூப் எக்ஸாம்ல என்ன எக்ஸாம் எழுதுறவங்களா இருந்தாலும் ஓகே, 1, 2, 4 நீங்க எது பண்றதுனாலும் ஓகே. சிலபஸ்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன் அந்த சிலபஸ்னா தெரிஞ்சுக்கணும்? இப்ப மெயின்ஸ் வந்து நிறைய எக்ஸாம்ஸ்ல இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் குரூப் 1 எடுத்துக்கங்க, குரூப் 2 எடுத்துக்கங்க. அதுலயே வந்து நம்ம அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க. இதுல எல்லாத்துலயுமே வந்து மெயின்ஸும் இருக்கு. அப்ப மெயின்ஸ் இருக்கிற ஒரு குரூப் எக்ஸாமை நீங்க எப்படி அப்ரோச் பண்றது, இல்ல அதை எப்படி அப்ரோச் பண்றது. அப்ப சிலபஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க எப்படி மெயினா வந்து பிளே பண்ணுது, சிலபஸை அனலைஸ் நம்ம எப்படி பண்ணணும். சோ இந்த வீடியோல சிலபஸ்னா என்ன, சிலபஸை நம்ம ஏன் அனலைஸ் பண்ணணும். இப்ப மெயின்ஸும் இருக்கிற எக்ஸாமா இருந்துச்சு அப்படின்னா, பிரிலிம்ஸோட சிலபஸையும் மெயின்ஸோட சிலபஸையும் எப்படி கம்பேர் பண்றது, அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் எப்படி பண்றது. நம்ம எல்லாருமே 6th to 12th புக் படிங்கிறாங்க. பட் ஸ்மார்ட் ஒர்க் நம்ம எப்படி பண்றது? ஸ்மார்ட் ஒர்க் பண்றத நீங்க பண்ணாதீங்க, நாங்க உங்களுக்கு பண்ணி சிம்பிள் ஆக்கி கொடுக்குறோம். இந்த மாதிரி பல விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா, ஒன்னு பிகினர்ஸா இருப்பாங்க. இப்பதான் சார் நான் என்னோட காம்படிட்டிவ் எக்ஸாம் ஜேர்னியவே நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன், குரூப் 1, குரூப் 2 ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு ஃப்ரெஷர்ஸா இருக்கலாம். இல்ல 3rd இயர் ஃபைனல் இயர் படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம். இல்ல சார் நான் ஓரளவு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், பட் எல்லாமே ஹேப்பஸான ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு லீனியரா ப்ராப்பரா நான் ஆர்கனைஸ்டா பண்ணல சார், டிசிப்ளின்டா, நான் என்ன பண்றது அப்படிங்கிறவங்களா இருக்கலாம். இல்ல 3வது கேட்டகரி, நான் எல்லாமே ப்ராப்பரா பண்ணிட்டேன் சார், பட் வந்து நான் ஏதோ ஒண்ணு மிஸ் பண்றேன் அப்படின்னு 3 கேட்டகரியா நாங்க ஆஸ்பிரன்ஸ் வந்து பிரிக்கிறோம். இந்த ஆஸ்பிரன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து குரூப் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடா வந்து டெர்சாகி இன்ஸ்டியூட்ல போட போறோம், ஃப்ரீயா போட போறோம். எல்லாத்தையும் பாருங்க. வெபினார் கொடுக்க போறோம், ஃப்ரீ வெபினார், அது எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்க. சோ தட் இன்னைக்கு இருக்கிற இந்த கன்ஃபியூஷன், யூடியூப்ல எக்கச்சக்க சேனல்ஸ் இருக்கு, என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல, இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்றதுக்கு நாங்க ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் உங்களுக்கு கொடுக்க போறோம் எங்களோட வீடியோஸ் மூலமா. இப்ப நீங்க இப்படி யோசிங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வந்து செகண்ட் கிளாஸ்லயோ இல்ல வந்து நார்மலா ஓப்பன்லயோ போய் நின்னீங்கனாலும் உங்களை டிடிஆர் ஒன்னும் கேட்க போறதில்ல. இதே மாதிரி உங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எப்படி வாங்குறது, அதாவது ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா என்ன எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சில வந்தாலும் நான் எப்படி அட்டன் பண்றது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை நான் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா, குரூப் 1 உடைய மெயின்ஸ் சிலபஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன்னா குரூப் 1 மெயின்ஸ் உடைய சிலபஸை நீங்க எடுத்து அது ரிலேட்டடா ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா, குரூப் 1 உடைய பிரிலிம்ஸ் கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். குரூப் 2 உடைய மெயின் சிலபஸா இருக்கட்டும், பிரிலிம்ஸ் சிலபஸா இருக்கட்டும் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த குரூப் 1க்கு உள்ளவே வந்துற போது எக்ஸப்ட் லாங்குவேஜ். அப்ப குரூப் 1 குரூப் 2மே நம்ம கவர் பண்றோம், அந்த மோட்லயே நம்ம கவர் பண்றோம் அப்படின்னா, மித்த என்ன எக்ஸாமா இருக்கட்டும், ஒரு எஸ்ஐயா இருக்கட்டும், இல்ல குரூப் 4 இருக்கட்டும், எல்லாமே இதுக்குள்ளே அடக்கம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. ஒரு சில ஆஸ்பிரன்ஸ் இருப்பீங்க, சார் நான் குரூப் 2 குரூப் 4 மட்டும் தான் சார் எழுத போறேன், வேற எதுவுமே எழுத போறது இல்ல அப்படின்னாலும் வெல் அண்ட் குட். பட் நான் உங்களுக்கு கொடுக்கிற ஒரே ஒரு டிவிஷன் என்ன அப்படின்னா, மெயின்ஸ் இருக்கா மெயின்ஸ் இல்லையா. மெயின்ஸ் வந்து இப்ப குரூப் 2A அப்ஜெக்டிவாவே இருக்கு, அதை விட்டுருங்க. மெயின்ஸ் நீங்க எழுத போறீங்க, அந்த மாதிரி எக்ஸாம் எழுத போறீங்களா? எக்ஸாம்பிள் குரூப் 1, குரூப் 2, அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் இப்படி எழுத போறீங்களா, இல்ல பிரிலிம்ஸ் மோட்லயே போக போறீங்களாங்கிறத மட்டும் தான் நீங்க டிசைட் பண்ணணும். இப்ப குரூப் 1 உடைய மெயின் சிலபஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதுல நம்ம எல்லாத்தையும் லைன் பை லைன் நம்ம என்னன்னு பார்க்க போறோம். இல்ல பேசிக்கா நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் குரூப் 1 உடைய பிரிலிம்ஸ்ல எக்ஸ்ட்ராவா நீங்க என்ன பார்க்க போறீங்க, படிக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ இந்த சிலபஸ் அனாலிசிஸ் ஏன் அப்படிங்கறத பார்க்கலாம். 6th ஸ்டார்ட் பண்ணி 12th வரைக்கும் இருக்கிற எல்லா புக்கையும், ஸ்கூல் புக்கையும் படிங்க, சமச்சீர் புக் எல்லாம் படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம எல்லாம் படிப்போம், எல்லாமே நல்லா இருக்கும், புரியுற மாதிரி இருக்கும். பட் வந்து எக்கச்சக்கமா நிறைய படிச்சு வச்சிருப்போம். இல்ல ஒரு சில பேர் வந்து பாதியிலே உங்களுடைய இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இதையே வந்து விட்டுருவீங்க, ஐயோ இது என்னப்பா தலைவலியா இருக்கு அப்படின்னு.
அப்படிலாம் இல்லாம ஸ்மார்ட் ஒர்க் நீங்க பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிலபஸ் எடுங்க. சிலபஸ்ல இருக்கிற ஒவ்வொரு வேர்டையும் பாருங்க. அதுல நம்ம டெக்ஸ்ட் புக்ல என்னென்னலாம் கவர் ஆகுதுன்னு பாருங்க. அதுல நிறைய வந்து ரிப்பீட்டடா இருக்கும். இப்ப அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற டாபிக்கே வந்து என்விரான்மெண்டல்லயும் இருக்கும், எக்கானமிலையும் இருக்கும், ஜியோகிராஃபிலையும் இருக்கும். அப்ப இந்த அக்ரிகல்ச்சர்ங்கிற டாபிக் வந்து வெயிட்டேஜ் ஜாஸ்தி நம்ம கொடுக்கணும். ஒரு தடவை அக்ரிகல்ச்சரை படிக்கும் போது இந்த மல்டி டைமென்ஷனலா நம்ம படிச்சிட்டோம்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் திருப்பி படிக்க தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். இந்த ஸ்மார்ட் ஒர்க்கை நீங்க பண்ணணும்னு நினைக்காதீங்க. இது ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் ஆயிரும். இதை நாங்க ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, அது ரொம்ப ஈஸியா உங்களுக்கு கொடுக்கும்போது வந்து உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறது படிக்கிறதுல தான் இருக்கணுமே தவிர அதை அனலைஸ் பண்ற வேலை உங்களுக்கு வேணாம். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங், சிலபஸ் நம்ம இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. சிலபஸ்ல எது வெயிட்டேஜ் ஜாஸ்தி அப்படிங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது இப்ப இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு சில கைடன்ஸ் கொடுத்திருக்காங்க, மார்க்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அது இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இருந்தாலும் ஒவ்வொரு யூனிட்லையும் எதை பார்க்கணும், எதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதையும் உங்களுக்காக நாங்களே பண்ணி கொடுத்துறோம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு ஈஸியா நீங்க இதை படிங்க இவ்வளவு படிங்கன்னு சொல்லும் போது உங்களுடைய லோட் வந்து ஆல்மோஸ்ட் 50% குறைஞ்சிருது. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, எதை படிக்கணும் என்ன படிக்கணுங்கிற கன்ஃபியூஷன்லேயே உங்களுக்கு மாச கணக்கில் வருஷ கணக்கில் ஆயிருது. நிறைய பேர் அந்த ப்ரிப்பரேஷனை பாதியிலே ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. நான் ஏன் திருப்பி சொல்றேன்னா, இது நிறைய பேருக்கு நடக்குது. அந்த தப்பை நீங்க பண்ணாதீங்க. டெர்சாகி இன்ஸ்டியூட் உங்களுக்காக இருக்கு. டெர்சாகி இன்ஸ்டியூட் உங்களுக்காக இது எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துரும். வர 26 ஃப்ரீயா ஒரு வெபினார் கண்டக்ட் பண்றோம். இதை நீங்க டெமோ கிளாஸாவும் ட்ரீட் பண்ணலாம். இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, புதுசா இப்பதான் நீங்க வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கே வரீங்க அப்படின்னா நீங்க என்ன படிக்கணும், உங்களுடைய சோர்ஸ் என்னவா இருக்கணும், அண்ட் இப்ப ஆப்டிடியூட் இருக்கு, அதுக்கு நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதோடைய ஷார்ட்கட்ஸ் எப்படி. இப்ப நம்ம எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலும் நம்ம படிச்சது எக்ஸாம்ல வரப்போறது இல்ல. அப்ப இன்டெலிஜென்ட் கெஸ் எப்படி டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்க வந்து தெரியாத கொஸ்டின் அப்ரோச் பண்றது, இந்த மாதிரி எல்லா விஷயமே நமக்கு வரப்போற 26th டெமோ கிளாஸ் வெபினாரை கண்டக்ட் பண்ண போறோம். அதை மறக்காம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கு, அதுல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. குரூப் 1 மெயின்ஸோட சிலபஸ் பாருங்க. இதுல 4 பேப்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து கட்டாய தமிழ் எல்லாரும் எழுதிதான் ஆகணும். மிச்சம் 3 பேப்பர் பாத்தீங்கன்னா GS 1, 2, 3 வந்து சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த 1, 2, 3ல என்னென்ன யூனிட் இருக்குங்கிறத பாருங்க. ஹிஸ்டரி, அடுத்து சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி, GS பேப்பர் 1. GS பேப்பர் 2 பாருங்க, இந்தியன் பாலிட்டி, ரோல் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் இருக்கு. இது பேப்பர் 2ல வருது. பேப்பர் 3ல பாருங்க, ஜியோகிராஃபி, ஜென்ரலா தமிழ்நாடோட ஜியோகிராஃபி சேர்த்து படிக்கணும் நீங்க. என்விரான்மெண்டல், பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். 3வதா இந்தியன் எக்கானமி, கரண்ட் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் குளோபல் எக்கானமி ஆன் இந்தியா. இதுவும் தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காகவும் நீங்க படிக்கணும். அப்ப இது எல்லாத்தையும் ஒன்னொன்னுலயும் இன்னும் டீடைலா என்ன இருக்குங்கிறத அடுத்து பார்க்கலாம் வாங்க. கிளாசிஃபை பண்ணிட்டு வந்து அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ்ல, அப்புறம் நேஷனல் மூவ்மெண்ட், லீடர்ஸ்ல தமிழ்நாடு லீடர்ஸ் ஸ்பெஷலா, அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் கல்ச்சர், இந்த மாதிரி வச்சிருக்கோம். இதுல ஒன்னொன்னா பாருங்க. அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்னா, யூரோப்ல இருந்து போர்ச்சுகீஸா இருக்கலாம், பிரெஞ்சா இருக்கலாம், இங்கிலீஷா இருக்கலாம், இந்தியாவுக்கு வராங்க. வந்து அவங்க வந்து வணிகம் பண்ண வந்தவங்க எப்படி ஒரு பொலிட்டிக்கல் பவரா மாறுறாங்க, என்னென்ன வார் எல்லாம் வேஜ் பண்ணாங்க, அவங்களுடைய நிறைய ஆக்ட்ல இருந்தே நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் எப்படி பில்ட் ஆச்சு, இது எல்லாம் ஒரு செக்ட். அண்ட் இவங்க வந்து நம்மளை ஆள தொடங்கினதுக்கு அப்புறம் நம்ம மக்களுக்கு எல்லாம் புரியுது இவங்க நல்லது பண்ணல, நமக்கு நம்மள வந்து அப்ரெசிவா இருக்காங்க, இவங்க கிட்ட இருந்து வெளியே வரணும் அப்படின்னு வந்தது நேஷனல் மூவ்மெண்ட். நேஷனல் மூவ்மெண்ட் இந்தியா லெவல்ல என்னாச்சு, தமிழ்நாடு லெவல்ல என்னாச்சு, அப்ப என்னென்ன லீடர்ஸ் எல்லாம் எமர்ஜ் ஆனாங்க நேஷனல் லெவல்ல, தமிழ்நாடு லெவல்ல, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன. சோஷியல் ஜஸ்டிஸ், இன்னைக்கு ஏடிஎம்கே இருக்கட்டும் டிஎம்கே இருக்கட்டும், இந்த ஒரு வார்த்தையை வச்சுதான் கவர்மெண்டே ரன் பண்றாங்க. அதுதான் நம்ம கவர்மெண்ட்டுக்கு தாரக மந்திரமாவே இருக்கு. அப்படின்னா என்ன, அதை நம்ம ஒரு எக்ஸாம் ஆஸ்பிரண்டா என்ன படிக்கணும். இங்க கல்ச்சர் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து நம்மளுடைய யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. இந்தியா ஃபுல்லு பொங்கல் எடுத்துக்கோங்களேன், பல பேர்ல நம்ம கொண்டாடுறோம். ஆனா அறுவடை திருநாள தான் கொண்டாடுறோம். ஆனா நம்ம எல்லாரும் ஒரே ஐடியாவா இந்தியாவா இருக்கும். ஓகே, இது ஒன்னே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு பல நார்த் இந்தியன்ஸ் வந்து தமிழ்நாடுல வேலை செய்யறாங்க, வேலை செய்யலாம், இந்த மாதிரி பல விஷயங்களா இருக்கட்டும், எல்லாரும் ஒன்னா இருக்கும். இப்படி நம்மளுடைய கல்ச்சரை பத்தி படிக்கிறது, நம்மளுடைய ஆர்ட்ஸை பத்தி படிக்கிறது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹிஸ்டரியில வந்துருது. இந்த கல்ச்சரே வந்து பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபில வேற மாதிரி படிப்போம். அப்போ ஒரே விஷயமே பல இடத்துல நம்மளோட சிலபஸ்ல ரிப்பீட் ஆகும்போது அதை நீங்க எப்படி அப்ரோச் பண்ணணும், இது எல்லாம் டெர்சாகி இன்ஸ்டியூட் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துரும். ஓகே, இப்போ நீங்க மெயினா வெப்சைட்ல எப்படி கொடுத்துருக்காங்க, சிலபஸ் நம்ம எப்படி பிரிச்சு கொடுத்துருக்கோங்கிறத பார்த்தாலே ஒரு கிளாரிட்டி வருது இல்லையா. இதே மாதிரி நம்மளுடைய நோட்ஸ், உங்களை நாங்க எழுத வைக்க போற நோட்ஸ், இது எல்லாமே தான் எப்படி இருக்குங்கிறத பாத்துக்காங்க. அடுத்து பாருங்க, இப்ப சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு அப்படின்னு இருக்கு. நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா எந்த விஷயத்தை பாத்தீங்கன்னாலும் அது தமிழ்நாடு ஸ்பெசிபிக்காவும் நமக்கு தெரியுங்கிறத எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல முக்கியமா இப்ப இந்த சோஷியல் இஷ்யூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சோஷியல் இஷ்யூஸ்னா பாருங்க, விமன், சில்ட்ரன், ஜெனரல் நாங்க கிளாசிஃபை பண்ணியிருக்கோம். விமன் அப்படின்னா விமன் பிறக்கிறதுல இருந்து அவங்க வளர்றப்ப, இல்ல வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றப்ப, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வீட்டார்கிட்ட இருந்து வர்ற பிரச்சனையில இருந்து ஒரு விமன் எப்படி வேலைக்கு போகணும், அவங்களுக்கு எப்படி ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே பேசிக்கா ஒரு காமன் சென்ஸோட அப்ரோச் பண்ணுங்க. அதை தான் நம்ம சிலபஸ்லயும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரும்போது என்ன ஆக்ட் கொண்டு வராங்க கவர்மெண்ட்,
என்ன ஸ்கீம் கொண்டு வராங்கிறது தெரிஞ்சுக்கணும். அடுத்து குழந்தைகள் எடுத்துக்கோங்க. குழந்தை பருவத்துல நல்லா சாப்பிடணும், நியூட்ரிஷன் இருக்கணும், அவங்க படிக்கணும், அவங்க ஹெல்த்தியான ஒரு என்வாயன்மெண்ட்ல இருக்கணும், அவங்கள வேலைக்கு அனுப்பக்கூடாது. படிப்பை நிறுத்திங்கன்னா வேலைக்கு அனுப்புவாங்க. வேலைக்கு அனுப்பிச்சிங்கன்னா அடுத்த தலைமுறையும் இதே பிரச்சனையில நியூட்ரிஷன் பிரச்சனை, இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். செக்ஷுவல் அஃபென்சஸ் குழந்தைகளுக்கு கிட்ட வந்து பண்றது அதிகமாயிட்டு இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்னென்னலாம் ஆக்ட் கொண்டு வராங்க எல்லாமே நம்ம நியூஸ் பேப்பர்லயும் நியூஸ்லயும் நம்ம டே டு டே லைஃப்லயும் பாக்குற விஷயங்கள் தான். அடுத்து பாருங்க, ஜென்ரல் கேட்டகரி. ஜென்ரல் கேட்டகரினா சைனாவோட இன்னைக்கு இந்தியா பாப்புலேஷன் அதிகமாயிருச்சு. அப்போ வந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா வந்து அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்காங்க, இறப்பு சதவீதம் எப்படி இருக்கு, தாய்மார்களுடைய இறப்பு சதவீதம் எப்படி இருக்கு, இதுல ஆரம்பிச்சு கல்வி கொடுக்கறதா இருக்கட்டும், ரைட் டு இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், ரைட் டு எஜுகேஷன் பல அமெண்ட்மெண்ட்ஸ் மூலமா கொண்டு வந்ததா இருக்கட்டும். அண்ட் இன்னைக்கு சிட்டி இருக்கு, வில்லேஜஸ் இருக்கு, அதுல என்னென்ன பிரச்சனை, ஏன் வந்து அர்பன்ல இருக்கிற சிட்டில இருக்கிற நிறைய ஃபெசிலிட்டிஸை வில்லேஜுக்கு கொடுக்க முடியல, இப்படி விஷயங்களா இருக்கலாம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ங்கிற மாதிரி பல இண்டிகேட்டர் இருக்கு. இந்த இண்டிகேட்டர்லாம் தமிழ்நாடு ஸ்பெசிபிக்காவும் நம்ம படிக்கணும். டெரரிசம் இருக்கு, ரிலீஜியஸ் பிரச்சனை இருக்கு, கேஸ்ட் வைஸ் பிரச்சனை இருக்கு. இதை பத்தி எல்லாம் பாக்குறது தான் சோசியல் இஷ்யூ. இதுல நான் இப்ப பேசின பல விஷயங்கள் நம்ம திருப்பி ஜியோகிராஃபிலையும் பார்ப்போம். அதனால இதுவும் ஒரே விஷயத்த பல டைமென்ஷன்ல நம்ம படிக்கிறப்பவே படிச்சு வச்சுக்கணும். அதை டெர்சாகி இன்ஸ்டியூட் உங்களுக்கு பண்ணி கொடுத்தோம். இப்படி நீங்க இவ்வளவு விஷயங்கள் மெயின்ஸ் ரிலேட்டடா படிக்கும்போது பிரிலிம்ஸ்ங்கிறது ஒரு ஈஸி ஒரு கேக் வாக்கா உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணமே. அடுத்த பேப்பர் பாருங்க, எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்னு இருக்கு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த 3 சப்ஜெக்ட்டுமே வந்து யூனிட் நான் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே சப்ஜெக்ட், இது எல்லாமே வந்து ஜிஎஸ் பேப்பர் 1ல இருக்கு. இதுல எத்திக்ஸுக்குன்னு தனியா ஒரு வீடியோ போட போறோம். இது புதுசா நம்ம ஆட் பண்ணதும் கூட டிஎன்பிஎஸ்சில யூபிஎஸ்சில பல காலமா இருக்கு. அதனால இது தனியா ஸ்பெசிபிக்கா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அடுத்து ஒரு வீடியோல பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கேன். எக்ஸ்பிளைன் த கேட்டகரிஸ், செலக்ஷன் ப்ராசஸ் அண்ட் ரூல்ஸ் ஃபார் த பத்மா அவார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்ம கல்ச்சர் ஆர்ட்ஸ் பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த ஆர்ட்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மெயின்ஸ் கொஸ்டின். அடுத்து பாருங்க, அனலைஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் அபியூஸ் ஆன் சில்ட்ரன், கிவ் பாசிட்டிவ் சஜஷன் கொடுத்திருக்காங்க. இவ்வளவுதான் இருக்கும் நம்மளுடைய கொஸ்டின். அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிளஸ் இப்போ என்ன கேட்கலாங்கிற மாதிரி நம்ம நியூஸ் பேப்பர்ல இருந்து கொஸ்டின் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி நம்ம படிக்கும்போது பிரிலிம்ஸ்ங்கிறது ஒரு ஈஸியா இருக்கும். நோட்டிபிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் பிரிலிம்ஸ் ஸ்டார்ட் பண்ணா போதும். ஆனா அதுக்கு முன்னாடியே மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன்ல நீங்க இருக்கணும். குரூப் 1, குரூப் 2 இல்ல அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டிவ் ஃபாரஸ்ட் படிக்கிறீங்க, ஆஸ்பிரண்டா இருக்கீங்க அப்படின்னா. நம்ம அடுத்து வந்து பாலிட்டி பார்க்க போறோம். பாலிட்டி அப்படின்னா ஒன்னும் இல்ல, இப்ப இந்தியா அப்படின்னு இருக்கு, அது வந்து ஒரு ரூல் வேணும்ல, இந்த ரூல் படி தான் ஆட்சி செய்யணும் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. அந்த ரூல் புக் தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன். அப்ப கான்ஸ்டியூஷன்ல என்னெல்லாம் கொடுத்திருக்கான், யார சிட்டிசன் சொல்றான், அவனுக்கு அடிப்படை உரிமைகள் என்ன, அவனுக்கு என்ன கடமைகளை வந்து எதிர்பார்க்குது கவர்மெண்ட் அவங்க கிட்ட இருந்து, அண்ட் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருச்சா எப்படி எல்லாம் அவங்க ஆக்ட் வந்து கொண்டு வரலாம், எதை பேஸா வச்சு இப்ப சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தமிழ்நாடு கொண்டு வர மாதிரி என்ன பண்ணலாம், இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல. அண்ட் இப்ப யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எப்பவுமே இருக்கு பாத்தீங்களா, அங்க மோடி ஆள்றாரு, இங்க ஸ்டாலின் ஆள்றாங்க. அப்ப அவங்க 2 பேருக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன, சிஎம் உடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, பிஎம் உடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அவங்களுக்குன்னு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஏகப்பட்ட மினிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, இதெல்லாம் எப்படி கம்பேர் பண்ணி படிக்கிறது, நம்ம பிரசிடென்ட் இருக்காங்க, கவர்னர் இருக்காங்க, அவங்க பவர்ஸ் என்ன, இதெல்லாம் எப்படி கம்பேர் பண்ணி படிக்கிறது. கம்பேர் பண்ணி படிச்சா சிம்பிளா படிச்சிடலாம். எப்படி படிக்கிறது, ஜுடிஷியரி இருக்கு, இந்தியன் ஜுடிஷியரி, ஹை கோர்ட் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இருக்கு, இதை பத்தி எல்லாம் நம்ம படிக்கணும். அண்ட் ஒரு சமுதாயம் இருந்தா கண்டிப்பா வந்து கரப்ஷன் இருக்கும், அண்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு தெரியாத வெளிப்படைத்தன்மை இல்லாம இருக்கலாம். அதுக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னு ஒன்று வந்திருக்கு. கரப்ஷன் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், இந்த மாதிரி சிபிஐ நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம், லோக்பால், லோகாயுக்தா, ஓகே, அண்ணா ஹசாரே எல்லாம் நம்ம மறக்க முடியாது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கு. யார நேஷனல் பார்ட்டின்னு சொல்றோம், யார ஸ்டேட் பார்ட்டின்னு சொல்றோம், அதுக்கு அவங்க எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கணும். அண்ட் இந்தியாவுடைய ரிலேஷன்ஷிப் ஃபாரின் கண்ட்ரிஸோட எப்படி இருக்கு, நம்ம நியூக்ளியர் பாலிசி என்ன, ஏன் அமெரிக்கா வந்து இப்போ வந்து நீங்க நியூக்ளியர் பாலிசி கண்டக்ட் பண்ணிக்கலாம்னு ஒரு சில சலுகைகள்லாம் கொடுத்துருக்காங்க, அப்படின்னா என்ன, இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்து படிக்கும்போது பாலிட்டிங்கிறது ரொம்ப ஈஸியா படிச்சிடலாம். அந்த எல்லா கைடன்ஸையும் டெர்சாகி இன்ஸ்டியூட் உங்களுக்கு கொடுத்துரும். ஓகே, அப்ப இவ்வளவு விஷயங்களை படிச்சோன்னா பிரிலிம்ஸ்ல போய் கொஸ்டின் எடுத்து பாத்தீங்கன்னா 1 வேர்ட்ல கேட்டு வச்சிருப்பான். அது ரொம்ப சிம்பிளா இருக்கும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டேட்மெண்ட்டும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டேட்மெண்டா கேட்கும் போது இந்த மோட்ல படிச்சிருக்கிற உங்களால மட்டும்தான் அதை ஆன்சர் பண்ண முடியும். இதே மாதிரி இப்ப ஜிஎஸ் பேப்பர் ஃபர்ஸ்ட் யூனிட் நம்ம பாலிட்டி பார்த்துட்டோம். செகண்ட் யூனிட் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினே தனியா ஒரு டாபிக்கா பிரிச்சிருக்கோம் நாங்க. அண்ட் அக்ரிகல்ச்சர்னு பிரிச்சிருக்கோம், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இதை நீங்க அப்படியே நம்மளுடைய நார்மல் சிலபஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா குழப்பமா இருக்கும். அதை ஈஸியா நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன், ஸ்பிளிட் பண்ணி இங்க கொடுத்துருக்கேன். இதுலயும் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இருக்கு, எக்கானமிலயும் அக்ரிகல்ச்சர் இருக்கும், ஜியோகிராஃபிலயும் அக்ரிகல்ச்சர் இருக்கும். சோ அக்ரிகல்ச்சர்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதை படிக்கும் போதே மல்டி டைமென்ஷன்ல நம்ம படிச்சிடணும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ரோபோட்டிக்ஸா இருக்கட்டும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும், மெஷின் லேர்னிங்கா இருக்கட்டும், இதெல்லாம் ஸ்பேஸ் ரிசர்ச்சா இருக்கட்டும், ஐஎஸ்ஆர்ஓ சம்பந்த விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே டைனமிக்கா நியூஸ் பேப்பர்ல வர விஷயங்கள். அப்ப இது ரிலேட்டடா தான் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸும் இருக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து நிறைய நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படிக்கிற மாதிரி இருக்கும். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல டெய்லி நியூஸ் பேப்பர்ல இருந்து நீங்க என்ன படிக்கணும், எவ்வளவு படிக்கணுங்கிறத டெர்சாகி இன்ஸ்டியூட்டே உங்களுக்கு கொடுத்துரும்.
இப்ப அடுத்த யூனிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா யூனிட் 3 ஜிஎஸ் பேப்பர் 2ல தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர் அண்ட் ஹெரிடேஜ். இதை பத்தி நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு. அதனால அது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கும் கூட. ஏன்னா யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி எழுதுறாங்கன்னா இந்த இடத்துல தான் அடி வாங்குவாங்க. அப்ப டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டுமே படிக்கிற நீங்க இதை ரொம்ப தெளிவா படிச்சு வச்சுக்கணும். சோ இதுக்கு தனி ஒரு வீடியோ எத்திக்ஸ் மாதிரியே நம்ம போட போறோம், அதையும் பாருங்க. கொஸ்டின் பாருங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னு. சயின்ஸ்ல கேட்டிருக்காங்க, ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் ஆன்டிசெப்டிக் டிஸ்இன்ஃபெக்டன்ட். கண்டிப்பா இதை பத்தி பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம படிச்சு வச்சிருப்போம், அதை வச்சே நீங்க எழுதிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, illustrate the reasons how Tanjore painting prospered during Chola period. இது வந்து இப்ப நம்ம தமிழ் சொசைட்டி பத்தி பேசணும் பாத்தீங்களா, தமிழ் சொசைட்டில இருக்கு. சேர சோழ பாண்டியர்கள்லாம் பத்தி படிப்போம், அதையும் பெயிண்டிங்கையும் சேர்த்து வச்சு கேட்டிருக்காங்க. இப்படிதான் கொஸ்டின் இருக்க போது, ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போது. உங்களை அனலைஸ் பண்ற மாதிரியே கொஸ்டின்ஸ் வந்து நிறைய டிஎன்பிசில கேட்கறது இல்ல, நீங்க படிச்சதை அப்படியே கேட்கறாங்க. அப்ப சிலபஸ் எவ்வளவு முக்கியம், சிலபஸை வந்து நம்ம டீகோட் பண்ணும்போது அதுல சப்டாபிக்ஸ் என்னங்கிறது முக்கியம், அதுல எப்படி கொஸ்டின் கேட்பாங்கிறது, இது எல்லாத்தையுமே டெர்சாகி இன்ஸ்டியூட் உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். ஸோ ஜிஎஸ் 1 பார்த்துட்டோம், ஜிஎஸ் 2 பார்த்துட்டோம், எல்லாத்துலயும் 3 சப்ஜெக்ட். இப்ப ஜிஎஸ் 3ல 3 சப்ஜெக்ட். அதுல இப்ப ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து ஜியோகிராஃபி பார்க்குறோம். இதுல ஜெனரல் ஜியோகிராஃபி அண்ட் ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் தமிழ்நாடுன்னு இருக்கு. நம்ம யூபிஎஸ்சியில பார்க்கும்போது வேர்ல்டும் இந்தியாவையும் பார்ப்போம், இங்க இந்தியாவையும் தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கா பார்க்கணும். இதை நாங்க எப்படி ஸ்பெக்ட் பண்ணிருக்கோம் பாருங்க. அட்மாஸ்பியர், லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், பயோஸ்பியர். பார்த்தாலே புரியும். அட்மாஸ்பியரா ஸ்பேஸ் சம்பந்தப்பட்டது, லித்தோஸ்பியரா நம்மளுடைய கிரவுண்ட் லெவல்ல இருக்கிறது, எர்த் கிரஸ்ட் சம்பந்தப்பட்டது, ஹைட்ரோஸ்பியரா வாட்டர் சம்பந்தப்பட்டது, ஓஷன் சம்பந்தப்பட்டது, பயோஸ்பியரா இங்க இருக்கிற லிவிங் ஆர்கானிசம்ஸ், எக்காலஜி, இதை பத்தி எல்லாம் பத்தினது. ஸோ இப்போ அட்மாஸ்பியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மெயினா ஐஎஸ்ஆர் உள்ள வந்துடும், நம்மளுடைய லேயர்ஸ் எப்படி இருக்கு இதெல்லாம் பார்ப்போம். லித்தோஸ்பியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன பாக்குறீங்களோ, ரிவர்ஸா இருக்கட்டும், மவுண்டனா இருக்கட்டும், கிராப் பேட்டர்னா இருக்கட்டும், வெதரை வச்சுதான் கிராப் பேட்டர்ன் இருக்கு, அதை வச்சு வெதரை வச்சுதான் ஃபாரஸ்ட் இருக்கு, ஃபாரஸ்ட் வச்சுதான் வைல்டு லைஃப் இருக்கு, ஈஸியா நீங்க படிக்கலாம். அண்ட் அகைன் கிளைமேட் வச்சுதான் அக்ரிகல்ச்சர் இருக்கு, அக்ரிகல்ச்சர் திருப்பி ஜியோகிராஃபில ரிப்பீட் ஆகிறத நீங்க பார்க்கலாம். அண்ட் பார்டர்ஸ் எப்படி இருக்கு, என்னென்ன ட்ரைப்ஸ் இருக்காங்க, தமிழ்நாடுல என்ன ட்ரைப்ஸ் இருக்காங்க, தமிழ்நாடுல எங்க ட்ரைப்ஸ் அதிகமா இருக்காங்க, இந்த மாதிரி அவங்களோட எஜுகேஷன் எப்படி இருக்கு, இதை பத்தி எல்லாம் பார்ப்போம். ஹைட்ரோஸ்பியர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இந்தியா, அதுவும் முக்கியமா தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன் எல்லாமே தமிழ்நாடு ரிலேட்டடான ஒரு விஷயங்களும் கூட. அப்ப இதை பத்தி எல்லாம் என்ன, இதோடைய கான்டினென்டல் ஷெல்ஃப் இதெல்லாம் எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்ப்போம். ஓஷன் கரண்ட்ஸ் எப்படி இருக்கு. அடுத்து பயோஸ்பியர் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன உயிர் வாழிகள் எல்லாம் இருக்கு, அது அதோட என்வாயன்மெண்டோட வந்து எப்படி வந்து பிஹேவ் பண்ணுது, அண்ட் அதை எப்படி நம்ம கன்சர்வ் பண்றது, அதுக்கு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்லாம் இருக்கு. இப்போ ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட்னு இருக்கு, அப்படின்னா என்ன, ஓகே. ஸோ இதை பத்தி எல்லாம் பாக்குறது தான் ஜியோகிராஃபி. ஜியோகிராஃபில இதுக்கு முன்னாடி எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியணும், அது ஓரியன்டா நம்ம சிலபஸையும் ட்வீக் பண்ணி படிக்கணும். அது எல்லாத்தையுமே டெர்சாகி இன்ஸ்டியூட் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். நீங்க வந்து மைண்ட்ஃபுல்லா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணா போதும். அடுத்து பாருங்க, என்விரான்மெண்ட் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஜியோகிராஃபியோட ஒரு பார்ட் தான் வந்து என்விரான்மெண்ட் வச்சுக்கோங்களேன். நார்மலா என்விரான்மெண்ட்னா யோசிச்சுப்பாங்க, ஏர் இருக்கு, வாட்டர் இருக்கு, அண்ட் சாயில் இருக்கு, இது எல்லாமே பொல்யூட் ஆகுது, நம்ம தான் பொல்யூட் பண்றோம். அது உரம் போடுறதா இருக்கட்டும், இல்ல வந்து ஆட்டோமொபைல் எக்ஸாஸ்டா இருக்கட்டும், இல்ல இண்டஸ்ட்ரியில இருந்து எக்ஸாஸ்டா இருக்கட்டும், அண்ட் ஒரு புது ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வராங்க, ஒரு ஃபாரஸ்டுக்குள்ள கொண்டு வராங்க, ஒரு மைனிங் ப்ராஜெக்டே கொண்டு வராங்க, அங்கே டைகர் இருக்கிற ஒரு இடமா இருக்கலாம். அப்ப அதனால என்ன பிரச்சனை ஆகுது என்விரான்மெண்ட்டுக்கு, இதெல்லாம் என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் அதை பார்க்கணும், அது என்ன அப்படிங்கறத பார்க்கணும். அண்ட் குளோபல் லெவல்ல வந்து இந்தியா எதுலலாம் கையெழுத்துட்டு இருக்கு, என்னென்ன ட்ரீட்டிஸ்ல எல்லாம் வந்து சைன் பண்ணிருக்கோம், இதெல்லாம் நமக்கு தெரியணும். சாலிட் வேஸ்ட் எப்படி கவர்மெண்ட் மேனேஜ் பண்ணுது, நியூக்ளியர் வேஸ்ட் இப்ப கல்பாக்கம் இருக்கு, நியூக்ளியர் வேஸ்ட் எப்படி மேனேஜ் பண்ணுது, அதெல்லாம் தெரியணும். இதெல்லாம் என்விரான்மெண்ட்ல. அடுத்து கிளைமேட் சேஞ்ச். இந்த பல்வேறு விஷயங்கள் நம்ம பண்றதுனால ஆந்த்ரோபோஜெனிக் அப்படின்னு சொல்லுவாங்க, மனிதன் வந்து செய்யற விஷயத்தினால ஏற்படுற விளைவுகள், அதனால கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. மழை ஒழுங்கா பெய்யறது இல்ல, சம்பந்தமே இல்லாத நேரத்துல மழை பெய்யுது, இதனால அதை நம்பியே இருக்கிற ஃபார்மர்ஸ்க்கு என்ன பிரச்சனை வருது, திருப்பி அக்ரிகல்ச்சர் வந்துருது பாருங்க. அப்ப நம்மளோட ஆட்டோமொபைல் எக்ஸாஸ்ட்லாம் ஹைட்ரோ கார்பன் இருக்கு, இதை இது பண்ற மாதிரி கிளீன் எனர்ஜி எப்படி கொண்டு வரலாம். இப்ப சோலார் எடுத்துக்கோங்களேன், இந்தியா வந்து இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்ல வந்து சிறந்து விளங்குது, அவங்க தான் அதை தலைமையே ஏற்றிருக்காங்க. அப்ப அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். பாரிஸ் அக்ரிமெண்ட் இருக்கு, 1.5 டிகிரி செல்சியஸ்க்கு மேல வந்து புவி வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுக்கு மேல வந்து குளோபுடைய டெம்பரேச்சர் அதிகமே ஆகக்கூடாது. அதுக்கு நம்ம என்னென்னலாம் மெஷர் எடுக்கணும். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். டிசாஸ்டர்னா என்ன, மேன்மேட் என்ன, நேச்சுரல் என்ன. ஒரு டிசாஸ்டர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், டிசாஸ்டர் நடந்து முடியறதுக்கு முன்னாடியே பிரிவென்டிவ் மெஷர்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம், இது எல்லாத்தையும் பார்க்கணும். இதுல வந்து சென்டாய் ஃப்ரேம் ஒர்க்னு இருக்கு. இது வந்து இப்ப நீங்க ஜப்பான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எர்த்குவேக் ப்ரோன் ஏரியா, அங்கே அவங்க ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி ரூல்ஸ் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க, அதை நம்ம படிக்கிறோம். இதே மாதிரி வேற டிசாஸ்டருக்குலாம் நம்ம என்ன பண்ணணுங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோம். ஜிஎஸ் 3ல 3வது பார்க்க போற யூனிட், அதாவது சப்ஜெக்ட் வந்து இந்தியன் எக்கானமி. எக்கானமி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பேசிக் கான்செப்ட், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, ஃபினான்ஸ், பேங்கிங், இந்தியாஸ் ஃபாரின் ட்ரேட், இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் பிரிச்சிருக்கோம். இது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பார்க்க போறோம். எக்கானமினா ரொம்ப சிம்பிள். நம்ம இப்போ எல்லாம் கேஷா டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு யூபிஐ வருது. அப்ப நம்மளுடைய நேச்சர் என்ன, நம்மளோட இந்தியாவுடைய நேச்சர் என்ன, எக்கானமி எப்படி சம்பாதிக்கணும், நேஷனல் இன்கம் என்ன வருது,
கேபிட்டல் ஃபார்மேஷன் என்ன பண்றாங்க, கேபிட்டல் ஃபார்மேஷன் என்ன டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். பிளானிங் கமிஷன் இருந்துச்சு, அதை மாற்றி இப்போ நித்தி ஆயோக் வந்திருக்கு. லேண்ட் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, புது அக்ரிகல்ச்சரல் லாஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா. புது அக்ரிகல்ச்சரல் லாஸ் எல்லாம் ஏன் வந்து செல்லுபடி ஆகல, அப்ப அதுல வந்து எம்எஸ்பின்னு ஒரு பிரச்சனை இருக்கு. எம்எஸ்பினா என்ன, இந்த எம்எஸ்பிக்கும் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ரேஷன் ஷாப்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கும் என்ன சம்பந்தம். அந்த பிடிஎஸ் மூலமா நம்ம சப்ளை பண்றதுக்கு வாங்குற கிரெயின்ஸ் எல்லாம் ஒழுங்கா ஸ்டோர் பண்றதுக்கு நமக்கு கிடங்கு இருக்கா, உணவு கிடங்குகள் ப்ராப்பரா இருக்கா. கிராப் இன்சூரன்ஸ் எக்ஸாம்பிள் ஃபசல் பீமா யோஜனான்னு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்கு. அப்படின்னா என்ன, அப்ப அக்ரிகல்ச்சர் இருக்கு, அக்ரிகல்ச்சர்ல இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, இதை வந்து எப்படி சரி பண்றது, அதுக்கு என்னென்ன ரிஃபார்ம் கொண்டு வராங்க, அது மக்கள் ஏத்துக்கிறாங்களா இல்லையா. ஒரு ஃபார்மர் இருக்கான நிறைய கடன் கொடுக்குறாங்க, பட் அதை வந்து ஃபார்முக்கு யூஸ் பண்ணாம கல்யாணம் பண்றதுக்கும் வேற எதுக்குமே வந்து செலவு பண்றாங்க ஃபார்மர்ஸ். இதனால என்ன பிரச்சனை வருது, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல இப்ப இந்தியா மெம்பரா இருக்கு அப்படின்னா நம்ம ஃபார்மருக்கு கொடுக்க போற சலுகைகளை கூட அவங்க வந்து இவ்வளவுதான் கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு டிக்டேட் பண்றாங்க. அப்படின்னா என்ன, இண்டஸ்ட்ரி பாக்குறோம் அப்படின்னா growth பாலிசி எடுத்துக்கங்க, பிரைவேடைஸ் பண்றாங்க நிறைய கவர்மெண்ட், அண்ட் அவங்க போட்டிருந்த பணத்தை திருப்பி எடுக்கிறாங்க, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. மேக் இன் இந்தியான்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. இந்தியாவோட growth இன்ஜினா எம்எஸ்எம்இ இருக்கு. அப்படின்னா என்ன, இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, லாஸ்ட் 10 வருஷத்துல எப்படி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் இப்போ ஒரு சமுதாயம்னு எடுத்துக்கோங்க, எல்லார்கிட்டையும் கையில காசு இருக்கு, வேலை பார்ப்போமா இல்ல. அப்போ வந்து மணியை எப்ப பம்ப் பண்ணணும், திருப்பி மக்கள்கிட்ட இருந்து எப்ப திருப்பி சக் பண்ணிடணும். மானிட்டரி பாலிசி அப்படின்னு இருக்கு கவர்மெண்ட் கிட்ட, நம்மளோட ஆர்பிஐ இருக்கு, ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னு பார்ப்போம். இதுல இருந்தெல்லாம் எப்பவுமே கொஸ்டின் வரும், கவர்மெண்ட்டுக்கு எப்படி காசு வருது, மக்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ற டாக்ஸ் ரெவன்யூ இல்லாம வேற எப்படி அவங்க ஜென்ரேட் பண்றாங்க. இந்தியாவுடைய ஃபாரின் ட்ரேட் அந்த எக்கானமி எப்படி இருக்கு. 1991 ஒரு பிரச்சனை வந்துச்சு, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ். அப்படின்னா என்ன, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இது எல்லாத்தையும் நாங்க 1 by 1 ஈஸியா டெட்ஸாக் இன்ஸ்டியூட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். பேசிக் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எங்க வெயிட்டேஜ் நீங்க கொடுக்கணுங்கிறதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க படிக்கும்போது ஒரு இன்ஃபார்ம்டு சாய்ஸோட படிப்பீங்க, தேவையில்லாத பண்ண மாட்டீங்க. இதை தான் நான் ஸ்டார்டிங்ல ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்றேன். அடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூஷன் எடுத்துக்கங்க. திடீர்னு ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டா நம்ம கடன் வேணுமா, யார்ட்ட போறோம், வேர்ல்டு பேங்க் போறோம். இதே மாதிரி இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இருக்கு. இது இல்லாம நிறைய குரூப்பிங் இருக்கு, குளோபல் குரூப்பிங், ஆசியான் இருக்கு, பிரிக்ஸ் இருக்கு. பிரிக்ஸ் சமிட்ல போய் இந்தியாவும் சைனாவும் பேசும்போது நம்மளுடைய பார்டர் பிரச்சனையை கூட நம்ம சால்வ் பண்ணோம் ரீசெண்டா. அண்ட் குளோபலைசேஷன், எல்பிஜி ரிஃபார்ம் நம்ம கொண்டு வந்தோம் 1991ல, மன்மோகன் சிங்கும் நரசிம்மராவும் இருந்தப்ப. அப்ப கரண்ட் அஃபேர்ஸ், இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய எக்கானமிலையும் வருது. ஓகே, அப்ப இப்படி மல்டி ஃபேசட்டடா நீங்க படிக்கும்போது பிலிம்ஸ் ஒண்ணுமே கிடையாது. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க, மெயின்ஸ் எழுத முடியாது, ஒழுங்கா எழுத முடியாது, அடுத்த வருஷம் திருப்பி உட்காந்து படிப்பாங்க. இந்த தப்பை நீங்க பண்ணாதீங்க. இப்ப நம்ம பார்த்த இந்த இந்தியன் எக்கானமி எல்லாம் வந்து தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காகவும் நம்ம படிக்கணும். அதுதான் நீங்க இதுல பாக்குறீங்க. தமிழ்நாடு எப்படி எல்லாம் ஸ்பிளிட் பண்ணிருக்கோம் பாருங்க. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஆஃப் தமிழ்நாடு, அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரூரல் பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட், ரீசன்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். இந்த ரீசன்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸுக்கு 100 நாள் 100 திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டியூட்ல ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, அதை கண்டிப்பா போய் பாருங்க. தமிழ்நாடு மகளிர் சுய உதவி குழுவெல்லாம் வந்து ரொம்ப சிறந்து விளங்குது, அதை பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். மாமண்டூர் சென்னை பக்கத்திலேயே ஈகோ டூரிசம் ஒன்று பண்றாங்க, அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதுல இருக்கிற ஒவ்வொரு வேர்டையும் தெரிஞ்சுக்கணும். 2011 சென்சஸ் தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கா தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு விஷயங்கள் நம்ம படிக்க வேண்டியது. அண்ட் இப்போ பிரிலிம்ஸ்ல வந்து எக்ஸ்ட்ராவா நீங்க என்ன படிக்கணும், அந்த சிலபஸ்ல இல்லாததுங்கிறத பார்க்க போறோம். எப்படி நீங்க வந்து பிரிலிம்ஸ் எழுதிட்டு திருப்பி மெயின்ஸ் தான் போகணும். நான் என்ன சொல்றேன்னா மெயின்ஸ்ல இருந்து வாங்கன்னு சொல்றேன். இப்போ பிரிலிம்ஸ் பாருங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஜெனரல் சயின்ஸ் எடுத்துக்கலாம். அங்கே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படிச்சதுல பயாலஜி வந்துருச்சு, கெமிஸ்ட்ரி வந்துருச்சு, அது இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டாவும் நியூ டெக்னாலஜி இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டோம். இதுல வெறும் நீங்க பிசிக்ஸ், இதுல நிறைய உங்களுக்கு வேர்ட்ஸ்ல கொடுத்துருக்கிற மாதிரி இருக்கும், பிசிக்ஸை சேர்த்து படிச்சுக்கோங்க, சயின்ஸ் முடிஞ்சிடும். அண்ட் சார் சயின்ஸ் ரொம்ப முக்கியமா பிலிம்ஸுக்கு அப்படின்னா கிடையாது, ரொம்ப கம்மியான மார்க்ஸ் தான் கேட்கறாங்க. இருந்தாலும் நீங்க பேசிக்கான கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்க எதை தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறத நாங்களே உங்களுக்கு சொல்லிடுவோம். அடுத்து ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா பார்த்தேன். ஜியோகிராஃபில மெஜாரிட்டி ஆஃப் த சங்க் வந்து நம்ம அங்கேயே முடிச்சிட்டோம். இங்க வாட்டர் ரிசோர்ஸ், டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், ஜியோகிராபிக்கல் லேண்ட்மார்க்ஸ், ஜிஏ டேக்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம். இவ்வளவு படிச்சா போதும். ஹிஸ்டரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா ஏஎன்எம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி, மெடிவல் ஹிஸ்டரி மட்டும் தான் பிலிம்ஸ்க்கு நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். மிச்சதெல்லாம் அங்கேயே படிச்சிருக்கோம். அண்ட் இந்த ஏரியால இருந்து ரொம்ப கம்மியா தான் கொஸ்டினும் கேட்கறாங்க. இருந்தாலும் நம்ம முக்கியமான ஏரியாவை தெரிஞ்சு வச்சுக்கணும். பாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாலிட்டி பாருங்க, பாலிட்டியில வந்து கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப், ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபோரம்ஸ் இருக்கு. இது எல்லாமே ஆல்மோஸ்ட் அங்கேயுமே படிச்சது தான். சோ நீங்க மெயின்ஸ் முடிக்கிறீங்க அப்படின்னா பிலிம்ஸ் ஒண்ணுமே இல்லைங்கிறத உங்களுக்கு இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும். இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பழைய சிலபஸ்ல வந்து யூனிட் 9 இருந்ததை எக்கனாமிக்ஸோடய சேர்த்திருக்காங்க. இது நம்ம கண்டிப்பா வந்து எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸும் வரும். அதனால எக்கனாமிக்ஸ்க்கு மட்டும் நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும். அப்ப இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். மெயின்ஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தா எல்லாரும் பண்ற தப்புல இருந்து முதல்ல நம்ம வெளியே வந்துடலாம். எல்லாரும் பிலிம்ஸை படிச்சுட்டு ஐயோ நான் மெயின்ஸுக்கு என்ன பண்றது நினைக்கிற டைம்ல நீங்க வந்து மெயின்ஸை முடிச்சுட்டு தான் பிலிம்ஸ் வந்திருப்பீங்க. பிலிம்ஸ் ஒரு 3 மாசத்துல வந்து நீங்க இதை படிச்சுட்டு அதை படிக்கும்போது வந்து ரொம்ப சிம்பிளா கிராக் பண்ணிடுறதுக்கான சான்சஸ் அதிகம். இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். தமிழ்நாட்டுல எல்லாரும் பண்ற தப்பு பண்ணாம நீங்க அதுக்கு அடுத்த லெவல்ல யோசிச்சு ப்ரிப்பேர் பண்ணி பண்றீங்க அப்படின்னாலே நீங்க உங்களுக்கு சக்சஸ் தான் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. வர 26 ஃப்ரீயா ஒரு வெபினார் கண்டக்ட் பண்றோம். இதை நீங்க டெமோ கிளாஸாவும் ட்ரீட் பண்ணலாம். 26 நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.